நம்ம பார்க்க போகிற பிசிபி வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வோல்டாஸ் பெக்கோ பிராண்டோடது. ஏன்னா இப்போ இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்னா எம்ஓவியை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிசிபியில் வந்து எம்ஓவி ரவுண்டாக இருக்குது, இந்த சைடு ரவுண்டாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த பிசிபியில் பாருங்கள், இந்த சைடு ரவுண்டாக இருக்குங்களா, இதுவும் எம்ஓவி தான். இது இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஓவி கொஞ்சம் பல்ஜாக இருக்கும் பாருங்கள். பார்த்தா ரவுண்டாக தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா பல்ஜாக இருக்க மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். ஒரு சைடு இப்படியும் ஒரு சைடு. இது என்ன சொல்லுவாங்கனாக்கா ரீசெட்டபிள் எம்ஓவி இல்லைனா ஃபியூசபிள் எம்ஓவி. என்ன பண்ணுனாக்கா இது நார்மல் எம்ஓவி வந்து ஹை வோல்டேஜ் வந்ததுனாக்கா ஓப்பன் ஆகிடும். இது என்ன பண்ணுனாக்கா ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா உள்ளே இருக்கிற ஃபியூஸ் இல்லைனா பிடிசி அந்த மாதிரி உள்ளே இன்பில்டாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணுனாக்கா ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆகுச்சுனாக்கா இது வந்து வெடிக்காது, லைன் வந்து ஷார்ட் பண்ணி விட்டுரும். நம்மளுக்கு ட்ரிப் பண்ணிக்கினே இருக்கும், எம்சிபி ட்ரிப் பண்ணிக்கினே இருக்கும். இது எப்போது அது வோல்டேஜ் குறையுதோ இந்த இதில் இருக்க ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஹீட் ரெடியூஸ் ஆகும்பொழுது இந்த ஃபியூசபிள் உள்ளே இருக்கிற ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா ஷார்ட் சர்க்யூட் வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து சேஃப்டிக்கு தான் போட்டுருக்காங்க. இதுவும் சேஃப்டி தான். இது வந்து லோ காஸ்ட்டு, இந்த எம்ஓவி வந்து ஹை காஸ்ட்டு. இந்த எம்ஓவிக்கு பதில் இந்த எம்ஓவி போடலான்னு கேட்டிங்கனாக்கா போடலாம், பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். இந்த எம்ஓவியோட அடுத்தது வந்து அட்வான்ஸ்டு மாடல். இதுவும் மார்க்கெட்டில் அவைலபிள்.